வணக்கம். நம்ம வீட்டாண்டே சில பசங்களாம் இருப்பானுங்க. அவனுங்க எவ்வளோ வேணா நம்மள கலாய்க்க ட்ரை பண்ணே இருப்பாங்க. சரி மொக்க காமெடியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சலிச்சிட்டு சரிடா ஹர்ட் பண்ணிட்டடா கலாச்சிட்டடான்னு சொல்லிட்டு ஏத்துட்டு ஜோவியலா போவோம். பட் நம்ம நல்ல ஒரு சுமாரான காமெடி அடிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். வீட்லேருந்து அப்பா அம்மாவை கூட்டின்னு வந்துருவானுங்க. அழுவ ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் நம்ம அவங்களோட இதெல்லாம் துவைச்சு விடுறதுக்கு புதுசாக கர்ச்சீஃப் தரணும். அந்த அளவுக்கு போங்கு பசங்க நிறைய பேர் இருப்பானுங்க. அந்த போங்கு அப்படின்னு கூப்பிடலாம் அவங்க. அதாவது அவங்க மட்டும் மற்றவங்களை என்ன வேணா பண்ணலாம். மற்றவங்க ஏதாவது லைட்டாக வந்து வருடிட்டாலே ஐயையோ தொட்டுட்டான் நான் கெட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா பாட்டிமா அப்படின்னு ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாறி நிற்குது திமுக. ஒரு காலத்தில் பேச்சுக்கு பெயர் போன இயக்கம், தரவலோட பேசும், ஊழலே பண்ணியிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஊழல்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளே வந்து கன்வின்ஸ் பண்ணி சூப்பராக வந்து பேச்சு திறமை இயக்கக்கூடிய இயக்கம், நிறையா பேச்சாளர்கள் கொண்ட இயக்கம். நையாண்டி படத்துக்கும் ஆள் வச்சிருப்பாங்க, ஆபாசமாக பேசுறதுக்கும் ஆள் வச்சிருப்பாங்க, கருத்தாக பேசுறதுக்கும் ஆள் வச்சிருப்பாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் பேசுறதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வாய் வழியாக அந்த பேச்சு திறமை, அதாவது வாய் இல்லைனா எதோ தூக்கி போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாயாலே வளர்ந்த பல கட்சிகளில் முக்கியமான கட்சி திமுக. நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விமர்சனம் பண்ணுவாங்க. இன்னொரு சைடு வந்து காமெடியும் பண்ணுவாங்க. சில நேரங்கள் நல்ல காமெடி பண்ணுறது உண்டு அடிக்கடி. ஆனால் அப்பேற்பட்ட கட்சி இன்னைக்கு ஏதோ ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு விஷயத்த லைட்டாக இமிட்டேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பேட் டேஸ்ட்டில் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து நல்லதுக்கா, இதெல்லாம் ஓகேவா, தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான மொழியில் சொல்கிறது எப்படி இருக்குது. ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு கதறது வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திமுக எம்எல்ஏ ஒருவர், எல்லா திமுக முன்னாள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள்லாம் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் இருக்கோன்னு காட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் தங்களோட கட்சியில் எதிர்கட்சியாக இருக்கிறப்போ வந்து அதுலையாவது ஒரு பிரதான இடம் பெற்று விடலாம் என்று இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கிறாங்க. முதல்வர் விஜய் வந்து கண்டிப்பாக விமர்சிக்கணும், தவறு இருந்தால் வந்து விமர்சிக்கிறது வந்து நிறுத்தவே கூடாது. இன்னும் 25 வருஷம் இருப்பார், 35 வருஷம் இருப்பார், அதனால் வந்து அவர் விமர்சித்தா ஐயோ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயப்படாமல் கண்டிப்பாக விமர்சிக்கணும். அதான் நம்மளும் வந்து சொல்கிறோம். அதனால தான் உங்களை வந்து மக்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் உங்களோட விமர்சனங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கா ஒரு விஷயம் நடந்தால் அதை எடுத்து பேசுறது, ஒருத்தர் வாழ்க்கையில் இருக்க பெண்களை எடுத்து வந்து பேசுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தப்புன்றதை தாண்டி இந்த அரசாங்கத்து மேலே இருக்கிற தவறு நீங்கள் வந்து எடுத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறலாம் மக்கள் மறந்துடுவாங்க. என்னையா இப்படி பேசிகிட்டு இருக்கான், என்னதான் இருந்தாலும் முதல்வர் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, அவங்க பிள்ளைங்களை பற்றி பேசுறது, லைஃப்பில் இன்வால்வ் ஆகிறவங்களை பற்றி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையாக பேசுகிறத சில பேர் வச்சுருந்தாங்க. ஒருத்தர் ஒரு படி மேலே போய் வந்து அவர் எலும்பை உடைப்பேன், அதுவும் சட்டமன்ற வளாகத்திலே வந்து எலும்பை உடைப்பேன் அப்படின்னு பேசினா அதை ஒரு அரசாங்கம் பார்த்துக்கிட்டு எப்பவுமே சும்மா இருக்காது. வழக்கு தொடரலாம், அதற்கான நடவடிக்கைகளை வந்து துரிதப்படுத்தலாம், அதற்கப்புறம் தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இவர் வந்து கொஞ்சம் எல்லாம் மீறிட்டாரு, அதனால இவங்களும் கொஞ்சம் ரூல்ஸை மீறுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சவரை வந்து எலும்பி உடைப்பேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் போய் பார்க்குறாங்க, ஐயோ அத்தை பார்த்துட்டாங்களே நம்மளும் பார்க்கணுமே, அப்போ தான் மற்றவங்க நம்மளும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களும் போயிட்டு சிறையில் பார்த்துட்டு வராரு. இந்த எம்எல்ஏ அதை எலும்பு உடைப்பேன்னு சொன்ன எம்எல்ஏ ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்கல்ல, அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேசுகிறாரு. பேசுகிறப்போ வந்து அவர் பேசுகிற ஒரு தோரணை அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோ வைரலாக ஆகுது. பேசுகிற தோரணை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அதை வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் இமிட்டேட் பண்ணிட்டார். அது ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு நிமிஷத்துக்கு கூட வராது அந்த கிளிப்பு. இமிட்டேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கலாம், சரிங்க ஒரு தந்தையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைது செய்து உள்ளே வச்சுருக்காங்க, தவறு தான் முதல்வரை பேசினது, கைது செய்து உள்ளே வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு மகனோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க, அவர் வந்து ஒரு நியாயம் கேட்குற மாதிரி அவரோட தரப்பை வந்து ஏதோ சொல்கிறாரு, அதை போயிட்டு இப்படி இமிடேட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சாதாரண விமர்சனம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அறிவுரையோட வந்து போயிருக்கலாம். இதை வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே பரவாயில்லையே திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியாயம் பேசுகிறாங்க, அதை நியாயமாக பேசுகிறாங்களே அப்படின்னு மேபி கடந்து போயிருக்கலாம், கொஞ்சம் சப்போர்ட்டாவது உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நேற்று ஈவினிங் ஆரம்பிச்சிருங்க, அந்த வீடியோ எப்போ வந்ததுன்னு தெரியல, அது ஏதோ இந்த மாதம் நடக்கக்கூடிய சில திருவிழாக்களை மையப்படுத்தி ஒரு தலைப்பில் வந்தக்கூடிய வீடியோவில் நடுவில் இருந்த ஒரு கிளிப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம, ஏன்னா அந்த கிளிப்பை மட்டும் தான் பார்த்தோம். அதை எடுத்து திமுகக்காக வந்து கடந்த 5 வருடமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக பேசிகிட்டு இருந்த, டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருந்த, நேரடியாகவே ஆபாசமாக பேசிகிட்டு இருந்த பல பேருக்கு எடுத்து வந்து அதை போட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற சேனலை வந்து மென்ஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாஃபியான்ட்டு தெரிவாங்களே, அந்த மாஃபியா வந்து இருக்குது அப்படிங்கிறது நானும் வந்து நம்புகிறேன். ஆனால் அந்த மாஃபியாவை வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நிறைய பேர் கூட கோத்து விடுவாங்க, அவங்களோட பேரோலில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புறது. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், என்னையா பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ இதயம் முரளின்ற ஒரு படம் வந்துச்சான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய மனசு பண்ணி வாய்ப்பெல்லாம் கொடுத்தோம், நீங்கள் இப்படி பேசியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ முதல்வராக இருக்க விஜய் கூட தான் வந்து துப்பாக்கி எடுத்து சிவகார்த்திகேயன் கூட கொடுத்தாரு. அதே சிவகார்த்திகேயன் எடுத்து தான் நீங்கள் வந்து புறாசக்தி படத்தில் ஹீரோவாக நடிக்க வச்சிங்க. படம் ஓடலை அப்படின்னா வேறு விஷயம். ஆனால் பிரதான கதாநாயகன் ரோல் கொடுத்தீங்கல்ல, அந்த துப்பாக்கி எடுத்துட்டு உங்கள் வாயில் வச்சு சுட்டிருந்தாருன்னா, ஸோ வியாபாரம்னு வந்துட்டா வந்து அதில் ஏதாவது ஒரு காசு வரணும், ஒருத்தவங்களுக்கு ஒரு முகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள், அதே ஆகாஷ் பாஸ்கரன் தான் ப்ரொடியூசர் அந்த புறாசக்தி படத்துக்கு. அதற்கு மட்டும் வந்து சிவகார்த்திகேயன் யூஸ் பண்ணாங்களே, ஏன் அந்த துப்பாக்கியை வாங்கினீங்க, போங்க வாங்கின அதே பாத்ரூமில் அவர்கிட்டே போய் கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போனீங்களே சமீபத்தில், அப்போயா திருப்பியும் கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்டாங்களா? அப்போல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும்னா யார் வேணால் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இதய முரளின்ற படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சம்மந்தப்பட்ட நடிகர்லாம் ஏன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பிஸ்னஸாக அது வந்து கரெக்டாக போய்ட்டு மக்கள்கிட்ட சேரணும். அது ஒர்க் அவுட் ஆச்சே ஆகலை, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு தந்தோம் அதனால் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு தரப்பு வராங்க, கடந்த 5 வருடங்கள் உங்களுக்குலாம் வந்து தில்லே இல்லையாடா, இப்போ மட்டும் பேசுகிறீங்க, நீங்கள் அந்த மாஃபியா கிட்ட வந்து பேரோலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தியரி ஒன்று போடுறாங்க. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 5 வருடங்களும் வந்து சில பேர் வந்து பேசாமல் இருந்திருக்காங்க, கப்பு சிப்புன்னு இருந்திருக்காங்க, உங்களை ரொம்ப பிடிச்சா மாதிரியே சிரிச்சுட்டு நடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாரோட பேச்சு வந்துறதுக்கும் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க, பேசுறதுக்கான ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேர் அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்போட நிறைய பேர் இருந்திருப்போம். கடந்த 4.5 வருஷங்களா, அதை திமுக ஆட்சியில் 4.5 வருஷமாக முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்த சில பேரில் நானும் ஒருவன். அதனால் அந்த கிளான் யாருன்னு தெரியும். எப்போ பார்த்தாலும் திமுக எதிர்ப்பு தான். அதில் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சமரசமே இல்லை. அப்படி பண்ண பல ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மரியாதை கொடுக்கலாம். என்னை கூட விட்டுருங்க. இப்படி யாரெல்லாம் தொடர்ந்து திமுக எதிர்த்து பேசினாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு இடத்துல மரியாதை கொடுக்கலாம். ஆனால் அவங்க கூடயே பயணிச்சவன், உங்களுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவேன், தென்னை மரத்தில் தாங்க குத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே இருந்துட்டு டப்புன்னு விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிட்டோன்னே எத்தனை பேர் படையெடுத்து அங்கே போனாங்க, எத்தனை பேர் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் உங்களை எள்ளி நகையாடுற விடமா வந்து இப்போவும் சினிமா சங்கங்களில் நடக்கக்கூடிய விழாக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி துரோகிங்களை நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்கள் கூடயே இருந்து உங்ககிட்ட வாங்கி தின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டுன்னு ஆட்சி மாற்றோன்னா இப்போ கலர் மாறிட்டாங்க, பச்சை வந்துக்கே டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வைகோக்கள் இருக்க தானே செய்கிறாங்க எல்லா வாழ்க்கையில் பல கட்டங்கள்லையும். அப்பேற்பட்ட ஆட்களை நீங்கள் விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல. உங்களுடைய அடக்குமுறையினால் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்தவங்க பேசாமல் உங்களை விமர்சனம் கூட பண்ணல, ஏதோ ஒரு நையாண்டி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கூட பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடமாக ஒரு நிலைமையாக இருந்துச்சு. அதேமாரி சில பேர்லாம் வந்து ஸ்பூஃப் வீடியோ கூட பண்ணாங்க. பட் அந்த 5 வருடங்கள் ஸ்பூஃப் வீடியோ, அதாவது ஸ்பூஃப் வீடியோனா கிண்டல் பண்ணி அதேமாதிரி எனாக்ட் பண்ணி மிமிக்ரி பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்காரங்களே நீங்கள் ஆட்சி இல்லாதப்போ பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் வந்தோடனே அவங்களால பெருசாக பண்ண முடியல. மேபி எலெக்ஷன் கிட்ட 1-2 வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரையும் வந்து அந்த மாதிரி இன்டெரக்டலாக ஒரு மிரட்டல் துணியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பில் உட்கார வச்சுருந்தீங்க. அப்படி ஸ்பூஃப் வீடியோ பண்ணவொன்னு உங்களுக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி மற்றவனை பற்றி வந்து கிண்டல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஆபாசமாக தான் நிறைய காணொலிகள் வந்து பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு, பண்ணுறாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்லலாம், இல்லை வந்து எதிர்கருத்து, இல்லை நாகரிகமான முறையில் வந்து விமர்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொச்சையான வார்த்தைகள், இல்லை தவறான அவதூறு குற்றச்சாட்டுகள், இல்லை நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டல், நான் அப்புறம் வந்து கேஸ் போடுவேன் லீகலாக. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன கேஸ் போடுவீங்கன்னே எனக்கு புரியவே இல்லையே. ஸோ நீங்கள் உங்கள் ஆட்சியில் பண்ணதுக்கெலாம் வந்து எல்லாருமே கேஸ் போட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசுறதுக்கு, இல்லை வந்து ஒவ்வொரு கல்யாண மண்டபமாக போயிட்டு ரீல்ஸால் தோத்துட்டோன்னு சொல்லிட்டு புலம்புறதுக்கும் யாரும் உங்கள் கட்சியில் வெளில இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இனிமேலாவது திருந்துவீங்கன்னு பார்த்தா தொடர்ந்து ஆட்சியில் இல்லாதப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்காமலே நினச்சி மிரட்டுறீங்களே. அவங்க என்ன பெருசாக வந்து தப்பு பண்ணிட்டாங்க? அதாவது நீங்கள் மிரட்டுற அளவுக்கு, இல்லை நீங்கள் கொச்சையாக பேசுகிற அளவுக்கு. ஸோ இதை வந்து தயவுசெய்து நிறுத்திக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்றைக்கி ஜென்ஜின்னு சொல்லிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு கட்ட முயற்சிக்கிறீங்களா, அதை கட்ட முடியுதோ இல்லையோ, இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்து பிரிஞ்சு போயிடும். ஏன்னா சில நபர்கள்லாம் வந்து சமூகத்தில் பொதுவாக பார்க்கப்படக்கூடிய என்டர்டெய்னர்ஸாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி தரப்பும் எல்லா தரப்புல இருந்தும் அவங்கள வந்து ரசிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் போய் நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஓவராக ஒரு லைனை தாண்டி சீன்றப்போ மிரட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய ஆதரவும் பேரும் முகமும் வந்து சிதைந்து போகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இவ்வளோ பட்டும் திருந்தலை அப்படின்னா நிஜமாவே சீக்கிரம் இடைத்தேர்தல் வரும், நிஜமாவே நிறைய எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கிட்டோம், நிஜமாவே திருப்பி நம்ம தான் வந்து ஆட்சிக்கு வர போகிறோம், குளத்தூரில் ரீகவுண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மால் எம்எல்ஏ ஆயிடுவார், சீக்கிரமாக பழைய மாதிரி சிஎம் ஆயிடுவார், டிஃபெண்டர் காரில் தமிழ்நாட்டை டிஃபெண்ட் பண்ண வளம் வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரி, நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா அதற்கான இழப்பு வந்து உங்களது தான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
மாற்றம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு புயல் மாதிரி காத்தடிச்சு மேலே இருக்கவங்களை கீழேயோ கீழே இருக்கிறவங்க மேலேயும் கூட்டு போய் உட்கார வச்சிருக்குல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு 2வது தரம் கொடுத்துருக்காங்க. இதே நிலமையில இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த 2வதுலயாவது இருந்துட்டு முதல்வர் விஜய்க்கு எதிராக வந்து அரசியல் பண்ணிட்டு அப்படியே நிலைச்சு நின்றுலாம்னு நினைக்காதீங்க. அந்த 2வது இடத்துல இருந்து கூட எப்படி அதிமுகவை 2வது இடத்துல வந்து 3வது இடத்துக்கு தள்ளாங்களோ அது மாதிரி உங்களையும் வந்து 3வது இடத்துக்கு தள்ளுறதுக்கு இன்னொரு சக்தி வரலாம். மக்களும் அதற்காக தங்களுடைய வாக்குகளை வந்து பயன்படுத்தலாம். அதை வந்து என்னோட அதிக காலம் வாழ்ந்த உங்கள் கட்சி வந்து புரிஞ்சுக்கணும். எனவே இன்னொரு யூடியூபர் விஜய் சித்து, அவரும் பார்த்தீங்கன்னா விளாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணக்கூடியவர். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி கருத்தெல்லாம் அதை சொல்லியிருப்பாரு. அதில் எல்லாமே நம்ம உடன்பட்டு போகணும்னு அவசியம் இல்லை. பட் அடிக்கடி நையாண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து லைட்டாக தொட்டுட்டு போவார், கிள்ளிட்டு போவார். அதில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கோச்சிக்கிற மாதிரியே இன்னொரு தரப்பும் கோச்சிக்கலாம். இவங்க கிட்டலாம் வந்து பேசி இனிமேல் வந்து ஜெயிக்க முடியாதையா, வர இவங்க கிட்ட பேசவே முடியல. நம்ம ஒன்று நினைக்கிறோம், இவங்க வேற லெவலில் இருக்கிறாங்க, இவங்களோட தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்குது, தனி உலகத்தில் வாழ்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறப்ப ஏதோ ஒரு குரூப்பை சொல்கிற மாதிரி இருக்குல்ல. டக்குன்னு உங்களுக்கு யோசிச்சா ஏதோ டிவிகேவும் அவங்களோட கேடர்ஸையும் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்காக டிவிகே கேடர்ஸ்லாம் என்ன கோச்சிக்கிட்டாங்களா சொல்லுங்கள்? நம்மளப்பா வேற யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போகிறது இல்லையா? அந்த மாதிரி வந்து நீங்களும் இதெல்லாம் வந்து கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவருக்கு வேறு ஏதோ 60,000 ரூபா இபி பில் வந்திருக்கான். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லி கீழே எல்லாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அரசியல் பஞ்ச்லாம் வந்து அடிக்கிறாரு. நல்லா தான் இருக்குது வந்து கேட்கறதுக்கு. எனிவே இந்த இபி பில்லாம் அதிகமாக வருது அப்படின்னு சொன்ன அந்த கருத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்களும் ஆமாங்க நிறையா வருது, ஃபஸ்ட்டோட அதிகமாக வருது, 2 மாதத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ டக்குன்னு ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு நீங்களும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் கம்மிங் பேக் டு டிஎம்கே, இருக்கிறவங்களையாவது தக்க வச்சுக்கோங்க, புதுசாக வந்து உங்ககிட்ட சேர விடுங்க, இருக்கிற இடத்தையாவது தக்க வச்சுக்கோங்க, இங்கேருந்தும் கீழே போயிடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணாததெல்லாம் கூட உங்கள் கணக்கில் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாட்டில் எது நடந்தாலும் நீங்கள் ஆட்சியில் இன்னும் 5 வருஷம் இல்லைனா கூட இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொன்னால் மக்கள் நம்புற இடத்துலேயே அப்படியே செட் ஆகிட போகிறாங்க. அதற்கு முழு முக்கிய காரணமும் பொறுப்பும் நீங்கள் தான் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.